நம்முடைய பயணம் எதில் போயிட்டுருக்கு, நாம் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நாம் அனைவருமே ஒரு மகிழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், அல்லது பேரின்பத்தை நோக்கி போயிட்டுருக்கோம், அல்லது கடவுளை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படி அந்த கடவுளை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்முடைய பாதை எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபியர், அதாவது இந்த பயத்திலிருந்து பயமின்மைன்ற ஒரு தன்மைக்கும், நம்முடைய கோபத்திலிருந்து அன்புன்ற தன்மைக்கும், நம்முடைய மோதல் அப்படின்றதுலேருந்து ஒரு யூனியன் சொல்லக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த தன்மைக்கும், கடவுளுடன் ஐக்கியம் ஆவதற்கான ஒரு வழியில் நாம் போயிட்டுருக்கோம். அப்படிப்பட்ட அந்த வழியில் நாம் என்னென்ன விஷயங்களை பண்ணுறோன்றது ஒரு அந்த பாதை நமக்கு ஒரு அனுபவத்தை தரும். அந்த அனுபவம் எப்போ கிடைக்கும்னா, ஒரு உடல் இருந்தால் கிடைக்கும். அந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த அனுபவத்தை நமக்கு ஆண்டவன் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த சைவ சமயத்தில் குறிப்பிடக்கூடிய சில ஒரு முக்கியமான புத்தகங்கள்லாம் இருக்குது. ஸ்கிரிப்சர்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக அமையுது. அந்த வழிகாட்டியை நம்ம உறுதியாக பிடிச்சிக்கிட்டோன்னா நிச்சயமாக தேவையில்லாத விஷயங்கள் வந்து வெளில வர முடியும். நம்ம வாழ்க்கை இப்போது நம்ம எல்லாருமே இப்போது சம்பாதிக்கிறோம், பல விஷயங்கள் செய்கிறோம். நான் என்ன தான் பண்ணணும், என்னோடய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்க என்ன பண்ணிங்கன்னா, முக்கியமாக செய்ய வேண்டியது நம்முடைய சமய ஒழுக்கங்களை கடைபிடிப்பது. நம்ம சமயம் என்ன சொல்லிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அருளாளர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன நல்லதோ அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நானே சுயமாக செய்வேன் அப்படின்னா செய்யலாம். ஆனால் அந்த சுயமாக செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கா, முதல்ல உனக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எல்லாருக்குமே நல்லதை கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் மிகச்சிறந்த புத்தகங்கள், அதாவது திருமுறைகளாகட்டும், வேதங்களாகட்டும், உபனிஷத்துகளாகட்டும், அல்லது வரலாறு என்று சொல்லக்கூடிய புராணங்களாகட்டும், இந்த எல்லா விஷயமும் எதற்காக நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான காரணம், அதாவது நீ மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா போகிறோம், உன்னுடைய வீடு மகிழ்ச்சியாக இருக்கும், வீடு மகிழ்ச்சியாக இருந்தால் நாடு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆக எல்லோருமே தன்னுடைய அந்த சுயத்தில் எப்படி இருப்பது, நம்முடைய சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் சொல்லக்கூடிய நம்முடைய அந்த உண்மைத்தன்மை எப்படி கண்டறியுதுன்றதான் விஷயம். ஆக அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டில் நாம் இருக்கணும்னா, நமக்கு வர வேண்டிய ஒரு மிக 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு துறவு மனப்பான்மை வேணும். நான் வந்து துறவு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலை, அதாவது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு ஓடிப்போன்னு சொல்ல முடியல. ஏன்னா இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கான், இந்த இடத்த கொடுத்துருக்கான்னா அனுபவிக்கிறது தான் கொடுத்துருக்கான். அனுபவி, ஆனால் அதில் நீ மூழ்கிடாத அப்படின்னு விவேகானந்தர் கூட சொல்லுவார். நான் உங்களை பணம் சம்பாதிக்கன்னு சொல்ல மாட்டேன், நீ வந்து இதை பண்ணாதான் சொல்ல மாட்டேன், எல்லாமே பண்ணு, ஆனால் அதில் நீ மூழ்கி போயிடாத. அதாவது நீ வந்து அதை கையாள தெரிந்து கொள், அது உன்னை கையாளுறபடி உன்னுடைய வாழ்க்கையை சிக்கி வச்சுக்காத. அப்படி சிக்க வச்சுக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக விவேகானந்தர் சொல்கிறார். ஆக நாம் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு துறவு மனப்பான்மை தான் நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு குணம் உருவாகும். அந்த குணம் உருவாகும் போது நாம் அடுத்தவர்களுக்கு உதவ ஆரம்பிப்போம். அடுத்தவர்களுக்கு உதவ ஆரம்பிப்போம்னா நமக்கு புரிதல் வந்து அதிகமாகும். நம்முடைய புரிதல் அதிகமாகுது அப்படின்னா அந்த இடத்துல தியானம் செய்யக்கூடிய, நாம் உள்ளே செல்லக்கூடிய அந்த பயணம் உருவாகும். நாம் உள்ளே செல்லக்கூடிய அந்த பயணம் உருவாகும் பொழுது கடவுளை காண்பதற்கான வாய்ப்பு உருவாகும். கடவுளை காண்பதற்கான வாய்ப்புனா அவர் வந்து ஜடாதாரியாகவும் அல்லது சூழபியத்துக்கிட்டு சிவபெருமான் அப்படி அமர்ந்துடும், அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளேயே அவரை உணர்வீர்களா அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நீங்கள் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போது வள்ளலார் வந்து ஜோதியாக ஒன்றுதான் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பயணிக்கும் பொழுது உங்களுக்கே புரியும் இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம் இன்னும் ஒரு மிகச்சிறந்த ஒரு தெளிவான அணுகுமுறையோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், யார் ஒருவர் தன்னுடைய சுய ஒழுக்கத்தோடு இருக்காரோ, தமிழர்களை பொறுத்தவரை ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். அந்த ஒழுக்கத்தை வைத்து தான் பார்த்திங்கன்னா திருக்குறளாகட்டும் அல்லது மிகப்பெரிய காவியங்களாகட்டும் எல்லாமே ஒழுக்கத்தை தான் பேசும். ஆக இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒழுக்க சீலர்களாக நாம் இருப்போம். நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், நம்முடைய சுற்றுப்புறமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒழுங்காக இந்த உலகை பயன்படுத்தி விட்டான், இந்த உயிருக்கு நாம் இந்த உடல் கொடுத்துருந்தோம், அதனால் இது எந்த பிரச்சனையும் பண்ணாமல் தன்னுடைய அனுபவங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு சரியான வழியில் சென்றுக்கிட்டு இருக்குன்று நிச்சயமாக நம்மை படைத்த அந்த ஆண்டவனும் மகிழ்ச்சி அடைவான். அப்படி அந்த கடவுள் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னா நாம் ஒழுங்காக நம்முடைய வேலைகளை செய்யணும். ஒருவேளை நாம் தேவையில்லாத விஷயத்தில் போட்டு மனசில் குழப்பிக்கிட்டு நாம் தவறான வழிகளில் போனோம் அப்படின்னா அதுக்கு யாருக்கு நஷ்டம் பட்டு நமக்கு தான் நஷ்டம். ஆக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான வழியில் செல்லும். எப்பொழுது என்றால் நம்முடைய இந்த சமயத்தை அறிவது,
குறிப்பாக சைவ சமயத்தின் விஷயங்களை பற்றி நாம் ஒவ்வொன்றாக அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமயமாக இருக்கும்னு சந்தேகமே கிடையாது. இது போன்ற விஷயங்களை சைவம் சமயம் சார்ந்த செய்திகளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையை மேலும் ஒருபடி எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்களை நம்ம பேசுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பெட்டியில் உங்கள் கருத்து எழுதிங்க. நாம் இது பற்றிய தலைப்புகளையே மீண்டும் பல செய்திகளை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.